மின்மினி மின்ஹா அண்மையில் ஆசிய நாடுகளில் மிக வயது குறைந்த சாதனையாளர் விருதினை சுவீகரித்தமையினை பாராட்டி அண்மையில் மின்மினி மீட்சி சமூக சேவை அமைப்பானது ஏழைகளின் தோழி எனும் விருதினை வழங்கியும் பதக்கம் அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு UGCயில் 25/1/2026 இடம்பெற்ற அகில இலங்கை ரீதியிலான மும்மொழி பேச்சாளர்களுக்கு இடையிலான போட்டியில் 2ஆம் இடத்தினை மின்மினி மின்ஹா பெற்றுக்கொண்டார். மனிதர்கள் சுவாசிக்கும் காற்றும் படைத்தாள் அந்த மாவட்டயோனின் புகழ்ந்தவளாய் கல்வி கடத்தியாம் சரசை தாயினையும் நேசித்தவளாய் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் மின்மினி மின்ஹா, 14 வயது. இன்று உள்ளக்கமே அன்றும் தளிப்பு காணொலியில் மாற்றம் இது பற்றி சிறிய உரையோடினை உங்களோடு பகிர விரும்புகிறேன். காணொலியில் மாற்றம் காரணம் இயற்கை அல்ல, மனிதனுடைய அசத்தனமான செயல்தான் இப்பெரும் பிரச்சனையின் மூலக்காரணம். அதில் முதன்மையானது பிளாஸ்டிக் பாம். 1864ஆம் ஆண்டு அலைகாலத்தில் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நாம் விழிக்கும் நொடியிலிருந்து தூங்கும் வரை பிளாஸ்டிக் நடத்துகிறார். ஒரு பிளாஸ்டிக் பையை சராசரி 20 நிமிடங்கள் மாத்திரமே பயன்படுத்துகிறோம். ஆனால் இது மண்ணின் மக்களுக்கு 100 தடக்கம் 1000 ஆண்டுகள் வரை செல்கின்றன. இதனை எரிக்க வைப்பதனால் டயாக்சிஜன் என்ற வாயு வெளியேறி புற்றுநோயை ஏற்படுத்துவது ஓசோன் பள்ளத்தில் பாரிய ஓட்டையை ஏற்பட செய்கின்றது. 2018ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி பசிபிக் சமுத்திரத்தில் பாரிய பிளாஸ்டிக் தீவானது ஓட்டத்தக்க 6 மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கு பரந்து காணப்படுவதுடன் இது இலங்கையையும் விட 20 மடங்கு பெரியதெனவும் கூறப்படுகின்றது. வருடம் ஒன்றுக்கு உலகில் 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதில் 40% ஒரு முறை பயன்படுத்திற்கு பிறகு வீசி எறியப்படுகின்றது. இதனால் ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பின்படி 10 லட்சம் கடல் பறவைகளும் 1 லட்சம் கடல் விலங்குகளும் வீணாக உயிரிழக்கின்றன. இலங்கையில் மட்டும் தினசரி 10 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்களும் 18 மில்லியன் பொலித்தீன் பைகளும் 20 மில்லியன் நச்சுக்களும் வீசப்படுகின்றன. இப்பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து இளம் சந்ததிகளை காப்பாற்ற மாற்று முறை பைகளினை அறிமுகம் செய்ய வேண்டும். மீண்டும் பயன்படுத்தப்படும் பழக்கத்தை தவிர்க்கும். காலநிலை மாற்றம் மற்றும் மரபியல் பார்வை. காலநிலை என்பது 30 ஆண்டுகள் பதிவான அப்படிப்பட்ட ஒரு மரத்தை இந்த மழை சமூகம் உணரவில்லையா? 2015ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸ் நகரில் இடம்பெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டின் போது இப்பூமியினுடைய வெப்பநிலையை 2°C கீழ் வைத்திருப்பது ஒப்பந்தமானது 2015 நவம்பர் 4ஆம் தேதி அன்று அமுலுக்கு வந்தது. எதிர்கால சந்ததிகளுக்கான பரிசு. இதனை அழிக்காமல் பாதுகாப்பது நம் கடமை. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சக்தி நம் கைகளில் உள்ளது. நாம் எல்லோரும் ஒன்றுபட்டால் பசுமையான பூமியை நம் பிள்ளைகளுக்கு வழங்க முடியும். நட்சத்திரத்துக்கு கூறியது மரத்தை பார்த்து சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். கூறி வைப்பதுதான் முக்கியம். நான் நட்சத்திரத்தை கூறி வைத்திருந்தேன். சுட்டது மரமா நட்சத்திரமா என்பது எங்க வீட்டிற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. Very powerful speaker, and your choice of topics was perfect for this age. And you spoke confidently. Your expression was very good, and I especially enjoyed your pictures as well. It was on point. So, very good job. Thank you. And I agree with her.
You are very effective speaker. You spoke very well, clear and full of expression, and your talk is relevant to the pictures that you show. So all I can say is, picture dialogue. I figured last year what Auntie Chandra, Madam Chandra said. So yeah, உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீச் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் பேசுகிற டாபிக் இது எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. கிருஷ்ணாந்தி வந்து அதான் சொன்னாங்க. ஆல்சோ இட்ஸ் சம்மன் ஈகோசிஸ்டம். Thank you so much.